அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் கொண்டு வருகிறேன். தேவனை நம்பி இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தேவனை சார்ந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லாமா இருப்பார். ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சில காரியங்களுக்காக காத்திருந்து சோர்ந்து போய் என்றாலும் கூட கர்த்தர் எனக்கு செய்வாருங்க, என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார்ன்ற விசுவாசத்துல நிக்கிறீங்கள, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். சங்கீதம் 62 அதுல 5ஆம் வசனம் பாருங்களேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். 1ஆம் வசனம் போட்டிருக்கு, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமென். அப்ப நான் நம்புகிறது அவரால் வரும், அதனால நான் அவரையே நோக்கி இருக்கிறேன். நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம், நான் நம்புகிறது அவராலே வரும், ஆனால் இவர் மூலியமாய் வரும்னு சில நபர்களை நாடி விடுகிறோம் இல்லையா? கர்த்தர் அற்புதம் செய்யறேன்னு சொல்லிட்டாரு, எனவே இந்த வழியில செய்வார் நான் நினைச்சு இதுல போனேன் பிரதர், அப்படி போய் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். இப்ப ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, அந்த ப்ரொஃபட்டிக் வேர்டை ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாருடைய லைஃப்ல போய் என்ன பண்ணிட்டாரு, பிரச்சனையை பண்ணிட்டாரு. இன்ன வரைக்கும் அது பிரச்சனை. அப்போ சில நேரம் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற நம்ம முயற்சிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுவும் செய்யாத, என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், நீ என்ன நம்புன்றாரு. ஆமென். அப்ப நம்முடைய வேலை என்னன்னா, அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நிறைவேறுதலுக்காக நாம எந்த பிரயாசங்களையும் நம்முடைய சுயபலத்தினால எடுக்கக்கூடாது. கர்த்தர் இதை செய்ய சொல்றாரா, யோசிக்காம செஞ்சிடணும். கர்த்தர் எதுவும் செய்யாதுன்றாரா, யோசிக்காம எதுவும் செய்யாம இருக்கணும். ஆமென். அவரையே நம்பி இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது ஒரு வெற்றியா, அது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது ஒரு பிள்ளை பாக்கியமா, அதுவும் அவராலே வரும். அல்லது ஒரு திருமணமா, அதுவும் அவராலே வரும். இல்ல கடன் ரத்து ஆகுமா பிரதர், இவ்வளவு பெரிய கடன் ஆயிடுச்சு, அடைக்க முடியல, ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்புகிறது என்னாலே வரும். ஆமென். அவருடைய கரம் குறுகவில்லை. அருமையானவர்களே, அவருடைய கரம் குறுகவில்லை. பிரதர், இந்த கம்பெனியில எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், நீங்க நம்புகிறது அவராலே வரும். ஆமென். எனவே நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்புகிறது என்னாலே வரும், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். எனவே நீங்க அவரையே நம்பிருங்க, அவரையே சார்ந்திருங்க. உங்களுடைய ரட்சிப்பு அவராலே வரும், உங்களுடைய ஜெயம் அவராலே வரும், உங்களுடைய வெற்றி அவராலே வரும், உங்களுடைய அற்புதம் அவரிடத்திலிருந்து அவராலே வரும். எனவே நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், நிச்சயம் காண்பீர்கள். இவ்வளவு தூரம் நீங்க விசுவாசிச்சு இவ்வளவு போராட்டத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பெரிதளவாய் ஆச்சரியப்படுத்த போகிறார். நீங்கள் விசுவாசித்ததற்கான பலனையும் அவர் கொடுக்க போகிறார். அப்ப விசுவாசித்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், அற்புதம் நடக்கும். அதே போல அதற்கான பலனையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு பலனளிக்கிறாரும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவர் பலனளிக்கிற தேவன், பதிலளிப்பார், பலனளிப்பார். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தி சந்தோஷப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்